தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தயவு கடிதங்கள். தயாநிதி சுவாமி சரவணானந்த அவர்கள் திருக்கரம் சாத்திய தயவு கடிதங்கள். சர்வ சுதந்திரராகிய அருட்பெரும் ஜோதிபதிக்கே ஆட்பட்டுள்ள சேயாம் தயவு ஆன்மாவுக்கு அவர் தயவால் தயா என்ப நலமே சூழும் கவலர்க்க களங்கற்க. உண்மையிலே அகநிலையிலே அவரை விட்டு பிரியாது உட்கூடாமல் கூடியிருந்து கொண்டும் அபக்குவசத்தால் நம் இறை இயல் உண்மையை நிலையை அறியாது அபக்குவசத்தால் நம் இறை இயல் உண்மை நிலையை அறியாது அயலாயிருந்து அவலமும் அச்சமும் அவத்தையும் உற்று அழிந்து கொண்டிருத்தல் ஏனோ ஏனோ. புறஞ்சூழ் உலகிலே புலை உடலிலே அலை உணர்விலே புறஞ்சூழ் உலகிலே புலை உடலிலே அலை உணர்விலே எத்தனையோ குறை கண்டு இன்னலுற்று தாளாது இறை ஒளி முன் விண்ணப்பித்து கொண்டுள்ளோம். இந்த விண்ணப்பம் இருகண்ணுக்கு இடை நின்று அகமுடையானுக்கே ஆகட்டும். அவன் தயவையே கருதி கருதி இறுதியில் அதனோடு அதுவாய் நிற்போம். அவன் தயவே நம் செயலாக சூழ்ந்து பரவட்டும். நேர்வன எவை பற்றியும் அதி வெறுப்போ கொள்ளாது நடந்து கொள்ள வேண்டும். அகநிலையை மறந்து அருள் ஆணையை அறியாது அகநிலையை மறந்து அருள் ஆணையை அறியாது அங்குண்டு எங்கில்லை அது நன்றி இது தீது இதனை நீக்கி அதனை சார்ந்து நலம் கண்டுவிடலாம் என்றெல்லாம் எண்ணி அங்கும் இங்கும் எங்கும் அல்லலில் சுழல வேண்டாம். உள்ளவனோடு உள்ளிருந்தபடியே தயாநலம் பெற தயை புரிந்து கொண்டே இருத்தல் வேண்டும். தயா நன்முயற்சிக்கு உதவி நல்வாழ்வு சேர்ப்பது நம் பதியின் ஆணையாகும். ஆகவே தயவோடும் பொறுமையோடும் அது கூட்டி வைக்கும் வண்ணம் வேண்டும் வேண்டாம் எண்ணாது கடமை எனக் கொண்டு புரிவன புரிந்து வருக. பிறையாண்டும் பெறலறிய நலமெல்லாம் பெறப்படும். இடம் உள்வளர் தயா ஒளிநிலையே ஆகும். சூழ்க தயவு. இவன் தயாநேயன் சரவணானந்தா. தயவு 9/12/1987. தயவு.